இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட்டாக ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஒரு கண்டினியூஸ் பாசிட்டிவ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருந்தாங்க. நேற்று ஒரு நாள் தான் எஃப்ஐ பையராக இருந்தாங்க. அண்ட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெவியாக செல் பண்ணிட்டு இன்னைக்கு செல்லராகவே மாறி இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் 12 PM அண்ட் ஈவினிங் 8 PM ரெண்டு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இது நியூ மூன் டே ஆஃபரோட அவைலபிளாக இருக்குது. இது ஒன் டே ஆஃபர் தான். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னையோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,960 வரை வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரகிளோட சைட்வேஸில் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 10:30 இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருந்த ப்ரைஸ் வந்துட்டு ஆஃப்டர்நூன் 2 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலை கொடுத்துட்டு மார்க்கெட் சப்போர்ட் 2ல வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 25,074 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸுக்கு ரெடி ஆகுது. அது சப்போர்ட் 2ஆக இருக்கக்கூடிய 24,855 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். அது சப்போர்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக ஃபால் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் 1ல ஹெவியான பையர் இருப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். அந்த இடத்துல பையர் வராததுனால இமீடியட்டாக ஃபால் ஆக ஆரம்பிச்சாங்க. அண்ட் அங்கேருந்து வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2 வரைக்கும் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியும் போது 24,870 இந்த ரேஞ்சில் முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். 213 பாயிண்ட் நெகட்டிவ்லையும் முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தராக நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரி அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இன்க்ரீசிங் ஸ்டேஜில் இருக்காங்க. இதே ஸ்டேஜ் கன்டினியூ ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் கேப்பப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதே ஸ்டேஜ் கன்டினியூ ஆகும்போது நம்மளோட இந்தியன் மார்க்கெட் அல்லது ஏஷியா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பப்பில் இருக்கலாம் அப்படிங்கிறதும் அங்கேருந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதோட எடுத்துகிட்டு நம்ம டெக்னிக்கலோட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் பிசிஆர் ரேஷியோ அதான் கன்ஃபார்ம் பண்ணது 0.62 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் பீரிஷாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க்கெட் இன்னைக்கு மேலவே போகாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும் இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கும் போது. எனிவே ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வித் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அது நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 2 ரெசிஸ்டன்ஸையும் 2 சப்போர்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிறதா அல்லது கீழே போகுமா அப்படிங்கிறத டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 24,853 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 நியர் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதாவது சப்போர்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 2க்கு போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2க்கு போகும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த பிரேக் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிவிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 10:30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலை கொடுத்துருந்தாங்க. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,300 வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஆஃப்டர்நூன் 2 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 3 hour வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருந்த மார்க்கெட் வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இருக்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் நியர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2 கிட்ட முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரணும் அப்படின்னா அது சப்போர்ட் 1 பிரேக் பண்ணணும். அது 55,726 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா சப்போர்ட் 2ஆக இருக்கக்கூடிய 54,933 வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தோம். அதில் சப்போர்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். மார்க்கெட் முடியும் போது 606 பாயிண்ட் நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க அரௌண்ட் 55,149ல. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ்
பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மார்க்கெட் பீரிஷில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மந்த்லி கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது மந்த் எண்ட் கான்ட்ராக்டாகவும் இருக்குது. பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.52 இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் செல்லர்ஸ் டாமினேஷன் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கால் ரைட்டர்ஸ் டாமினேட்டாக இருந்திருக்காங்க. எஸ்டர்டேயோட பிசிஆர் ரேஷியோ 0.71, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.52 இருக்குது அப்படிங்கிறதுனால ஓவராலாக மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணலாம். எனிவே நம்ம டெக்னிக்கலாக பார்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 2 ரெசிஸ்டன்ஸையும் 2 சப்போர்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ஹையஸ்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்ல முடியும். அது சப்போர்ட் ஒன்னாக இருக்கக்கூடிய 55,105 அப்படிங்கிறத பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அனதர் சப்போர்ட் அப்படிங்கிறது 54,900 இருக்கு. இந்த 2 ஜோனையும் பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். பிகாஸ் ஹையஸ்ட் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது மார்க்கெட் நிஃப்டி கீழே வரதா இருந்தால் கூட இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் பிரேக் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபால் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். இதை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணாதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 55,370 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 55,999 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பார்க்கும்போது நிஃப்டியும் சேர்ந்து மேலே போகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எனிவே ஒரு லெவல்ஸை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் நிறைய டைம் ஃப்ரேம்ஸை வச்சு தான் இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். அது எந்த டைம் ஃப்ரேமில் சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்த்த பிறகு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அது இல்லாமல் ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இது கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.